Pure
ஒப்பு கொடுப்போமே. வேறும் பண்ணுக்காக மாணிக்கத்தை விடமாட்டேன். நிச்சயமா பாடினது போல தான் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. எந்த மாற்றமும் கிடையாது. சூழலுமே பார்க்குறவங்க ஆராதிக்க முடியாது. அவ்வளோ சூழல் மத்தியிலிருந்து அதிகால வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஆமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கப்படியே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நிறைவான ஆசீர்வாதங்களோடு கடந்து போகலாம். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பாடலை பாடுவோமா? போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலை பாடலை எல்லாம் சேர்ந்து நல்லா பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். Thank you.
இருந்து அடைக்கலத்தில் வைக்கிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, துதிக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைக்கிறோம் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைக்கிறோம் நீரல்லவோ, கன்மலை வடியும் என்னையும் அருவரும் நீரல்லவோ. அல்லேலூயா. வடியும் என்னையும் அருவரும் நீரல்லவோ. சொல்லுவோம். கன்மலை வடியும் என்னையும் இன்றைக்கு அல்லேலூயா. Praise the Lord. கன்மலை வடியும் என்னையும் அருவரும் நீரல்லவோ, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கன்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Hallelujah. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்ததும் நீரல்லவோ. வார்த்தையிலே விசுவாசம் இருக்கு. Hallelujah. நீங்க தான் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. ஆமென். Praise the Lord. அப்படியே எங்களை இன்னும் அதிகமா உயர்த்துவீங்க. Hallelujah. விசுவாசம் உண்டு. ஆமென். Praise the Lord. கன்மலை தேன் வடியும் எண்ணெய். Hallelujah. கன்மலை தேன் வேத வசனம், வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமென். வடியும் எண்ணெய் அபிஷேகம். Praise the Lord. உன்னத அபிஷேகத்தினால நம்மை நிறைக்கிற தேவன். Hallelujah. இன்றைக்கும் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. பாபா பாபா பலரக நமவிஷ்யந்தன. ஓ Hallelujah, Hallelujah. கன்மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவரும் நீரல்லவோ, கன்மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவரும் நீரல்லவோ. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. நன்றி சொல்லுவோம். Praise the Lord. Hallelujah. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி இந்த வார்த்தைகளை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். அன்பும் இதற்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படி, பாடி துதிக்கும்படி தேவனாய கர்த்தர் கொண்ட நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். சிறந்த உள்ளத்தோடு வாழ்ந்துகிறோம். வசனம் கேட்டு நாங்கள் நலனடையும்படி பரிசுத்தாவியானவராமே நமக்கு கிரகிச்சபடி சொல்கிறோம். இவர்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகிற மகிமை நாங்கள் மக்கே செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து
ஆசீர்வாதமாக கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை நல்லா அமர்ந்திருந்து ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு பலனுடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. பொழுதும் டாக்டர் ஜோயலுக்கே ஒரு வேத பகுதி வாசித்த பிறகு பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து வேத பகுதி சங்கீதம் 96 வசனங்கள் 1 முதல் 9 வரை. 96ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அவர் சமூகத்தை கொஞ்ச நேரம் இயேசுவே இந்த மத்தியில வாங்கப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் வரவேற்போம். ஏற்கனவே நம்ம ஆராதிக்கும் போது அவருடைய பிரசனத்தால் நம்ம முடிச்சுட்டோம். இந்த வேலையில கூட அவருடைய வார்த்தை நாம கேட்கும் போதும் ஆவியானவர் நம்மிடத்தில் பேசணும். என்ன பேச சித்தம் கொண்டாரோ ஒரு உள்ளத்திலையும் நம்முடைய உள்ளத்திலையும் பேசி அவர் நமக்குள்ள என்ன காரியம் செய்ய அவர் சித்தம் கொண்டாரோ அது செய்யறதுக்கு நம்ம முச்சமாக நம்ம ஒரு சோப்பு கொடுக்கணும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவா, இந்த வேளையில கூட இயேசுவா, அப்பா நம்ம துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே இயேசுவா, உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, உள்ளான மனிதனுடைய இயேசுவா, புதிதாக்குறதான உங்களுடைய வார்த்தை இயேசுவா, இருக்கும் கருத்துல பட்டையாதான உங்களுடைய வார்த்தை மூலியமாகவே இயேசுவா, எங்களோட நீங்க பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. அப்பா, எந்த விதத்துல நாங்கள் செயல்படணும், எந்த விதத்துல நாங்கள் உங்களுக்கு கிட்டி நாங்கள் சேரணுமோ, எந்த வசனம் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் கேட்கிறோம், இன்னைக்குடைய மண்ணா என்னன்னு சொல்லி அப்பா நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்களோட பேசுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பாத்திரத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தும் போதுதான் அந்த பாத்திரம் வந்து நிறைவே வழியும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சார் வாய்களை திறந்து அப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்க மத்தியில இறங்கி வாங்க ஆண்டவரே. இயேசுப்பா, நாவா இருந்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு இயேசுப்பா ஆண்டவரே, அப்பா உங்களுடைய தொடுதலோட இயேசுப்பா நாங்க போனோம் ஆண்டவரே. அப்பா நாங்க மதுவனமாக போகாதபடி இயேசுப்பா உங்களுடைய தொடுதல் மென்மையான சத்தத்தை நாங்க கேட்டு அப்பா உங்க ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டுதான் ஆண்டவரே நாங்க போனோம். அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. பெருமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்கச் செய்திடுமே. வேதத்து பானம் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் ஆவிட பாத்திரமா அழைத்து கொள்ளுமே.
இந்த மாதிரி வெளிப்படுத்துங்க இசப்பா. யாரெல்லாம் அப்படி வார்த்தை வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பா இசப்பா கேட்க வந்திருக்கிறாங்களோ அப்பா எங்களோட நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. ஆகிய நீங்கள் நடத்தி விடுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எப்பவுமே வழக்கமா கேட்கிற கேள்வி, அதனால சும்மா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா இல்ல உண்மையாவே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 96 சங்கீதம் 1-9 வரை வாசிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்க? இந்த வசனம், இந்த சங்கீதம் 96 அதிகாரம் என்ன சொல்லுதுனாக்கா, பூமி குடிகள் எல்லாரும் எப்படி நம்ம ஆராதிக்கணும்னா கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ ஆராதனை பத்தியும் அவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா நம்ம ஒரு காரியத்துக்காக தான் மெயினா நம்முடைய பர்பஸ் ஆஃப் லிவிங் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஆராதிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வந்து கர்த்தர் எல்லாமே நமக்காக கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து கர்த்தருக்கு என்ன நம்ம பெஸ்டா கொடுக்க முடியும், நம்ம கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆராதனை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சபைக்கு வர்றது நிறைய வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னாக்கா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிளெஸிங்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு காணிக்கை கொடுத்துட்டு போயிடணும். மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், ஒருவர் விடுவர்னு நினைக்கிறோம். கிறிஸ்டியன்ன்றதுனால நான் சபைக்கு வரேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம முக்கியமான காரியம் நம்ம வாழ்றதே வந்து என்னத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போதோ அவரை ஆராதிக்கதான் நம்ம வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்து அவரை உண்மையா நீங்க ஆராதிக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? அப்போ அவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி அவருடைய வசனம் சொல்லுதுனாக்கா, பரிசுத்த அலங்காரத்தோட அவரை தொழுது கொள்ளுங்கள் வசனம் சொல்லுது. 196 வசனம் படிங்க. சங்கீதம் 96 வசனம். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன பண்ணணுமா, பரிசுத்த அலங்காரத்தோட நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்போ நம்ம வந்து இங்க வந்திருக்கிற காரணமே, நம்ம வாழ்ற காரணமே வந்து கர்த்தரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்து கர்த்தரை ஆராதிக்க எனக்கு ரொம்ப விருப்பம் சொல்றீங்க? சரி, அப்போ ஒரு சின்ன கேள்வி நான் கேட்க போறேன். கர்த்தரை ஆராதிக்கிறதுனா என்ன? டு வர்ஷிப் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொன்னீங்க கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி. அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறதுன்றதுனா என்னன்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு தெரியாத, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, நேர்த்தியா செய்ய முடியாது. அப்ப அதுனா நம்ம என்ன பண்ணிக்கணும், அறிஞ்சு கொள்ளணும். அப்போ ஆராதனைனா என்னன்னு சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துறது, கர்த்தரை துதிக்கிறது 100% கரெக்ட். அப்ப கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி அவரை துதிக்கிறது தான் நம்முடைய வேலை. கர்த்தர் நமக்கு எல்லாமே கொடுக்கிறாரு. ஆனா நம்ம வந்து எல்லாமே அவர் கொடுக்க வேண்டிய இது இல்லை. எனக்கு எல்லாமே தங்கம் வெள்ளி எல்லாமே அவருடையது. பூமியின் குடிகள் பூமி எல்லாமே அவருடையது, எல்லாமே அவருக்கு இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் தான் வந்து நம்ம அவருக்கு கொடுக்கறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆராதனை, அவரை மகிமைப்படுத்துறது, அவரை ஆராதிக்கிறது, அவரை தொழுது கொள்றது. அப்போ ஆராதனை செலுத்துறது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னாக்கா வெறும் இந்த பேசிக்கோட நம்ம முடிச்சுட்டு
போயிடும். அப்போ என்ன, ஒரு 2 பாட்டு பாடி சோத்திரம் சோத்திரம்னு ஒரு 10 வாட்டி சொல்லிட்டு தான் பண்ணிடுறோம், நம்ம கிளம்பி போயிடணும். அதே போல வந்து நம்ம ப்ரேயர்ஸ்ல கூட என்ன பண்றோம், 2 பாட்டு பாடிட்டு அவ்வளோதான் வருஷம் முடிஞ்சிட்டு என்ன பண்றோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆராதனைன்றது அதுக்கும் மேல, பாடுறது வயறு இதுக்கும் மேலதான் என்னது ஆராதனை. ஆராதனைன்றது வந்து நம்ம முற்றிலுமாக வந்து அர்ப்பணிச்சு சரண்டர் பண்றது அவருடைய சந்நிதி என்பதாக. அப்போ அவரை மாத்திரம் நம்ம நினைச்சு அவரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்துறது. இப்போ என்ன ட்ரெண்ட் ஆயிட்டுனாக்கா, நல்லா பயங்கரமா வர்ஷிப் பண்றது, கை தட்டி பாடுறது, டான்ஸ் ஆட வைக்கிறது எல்லாமே பண்றாங்க. ஆனா நம்ம கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறதுல தப்பு இல்லை, கை தட்டி ஆராதிக்கிறது தப்பு இல்லை, அழகான கொயர் வச்சு ஆராதிக்கிறது தப்பு இல்லை. எனக்கா வந்து கொயர் கிட்ட என்ன இருந்துச்சு, பரலோகத்துக்கு இருந்துச்சு. அதே போல 24 மூப்பருக்குள்ள என்ன பண்றாங்க, நீ பரிசுத்தர் 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 என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்போ அவர் தொடர்ந்து ஆராதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அதை காட்டிலும் என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆராதிக்கிறாங்கன்னு கர்த்தர் என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், டைம் ஸ்பீடா போயிடும், வரோமா 2 பாட்டு பாடினாமே நிறைய அவதான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆராதனைக்குள்ள போய் அவரை மெயின் மறந்து நம்ம ஆராதித்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப ஆராதனை எப்படி ஆயிடுச்சுனாக்கா, ஐயாவை நடத்தும் போது, பாஸ்டரை நடத்தும் போது அப்படியே நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ணிடுறோம், ஆராதனைக்குள்ள போயிடுறோம். நான் கொஞ்சம் சம்டைம்ஸ் வர்ஷிப் பண்ணும்போதோ பாட்டு போட்டு அப்படியே ஆராதனை வந்து நான் பண்ணுவேன். அப்போ ஒருத்தர் லீட் பண்ணி மட்டும்தான் ஆராதனை நம்ம வந்து என்ன பண்றோம். எத்தனை பேர் வந்து வீட்டுல பண்றீங்க, அது நீங்க மனசுலே நீங்க யோசிச்சுக்கோங்க. வீட்டுல நம்ம வர்ஷிப் பண்றோமா, நம்ம வெளியே போகும்போது வரும்போது அவர் மனசுல நம்ம துதிச்சுட்டே இருக்கோமான்றது நம்ம ஒருவருக்கு சிந்தி கொள்வோம். அப்போ ஒருத்தர் லீட் பண்ண மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, வர்ஷிப் பண்ணுது. ஆனா ஆராதனைன்றது என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துது. அப்போ கர்த்தருக்கு செலுத்தும் போது நம்ம வார்த்தையில மாத்திரம் கர்த்தரை துதிக்கிறது இல்லை, நம்ம எண்ணத்திலையும் என்ன பண்றோம், கர்த்தரை துதிக்கிறோம். நம்ம வேலை போகும்போது என்ன பண்றோம், கர்த்தரை துதிக்கிறோம். நம்ம வேலை செய்யும் போதும் என்ன பண்ணோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்போ என்ன பண்ணாலும், என்ன செய்தாலும், என்ன வேலை செய்தாலும் நம்ம அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவ ஜனமா நம்ம இருக்கும்போதோ நம்முடைய பிரதானமான நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் என்ன இல்லையா, மேல் அர்த்தம் என்ன தெரியுங்களா, அவரை மகிமைப்படுத்த நம்ம வந்திருக்கோம். அப்ப நீங்க நினைக்கலாம் அவரை மகிமைப்படுத்துறது மாத்திரம் கிடையாது, அவரை மகிமைப்படுத்தி நம்ம அவரை ஆராதிக்கும் போதோ நம்முடைய தண்ணீரும் அப்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தண்ணீர் நம்ம அப்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா நம்ம அவரை ஆராதிக்க வேண்டிய ரொம்ப அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையில வைத்து ஹல்லேலூயா சொல்லுமா. அப்ப இன்னைக்கு வந்து நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குதுனாக்கா, சும்மா ஆர்ப்பாட்டமா கை தட்டி ஆராதிச்சுட்டு நம்ம போயிடுறோம். ஆனா நம்ம பாஸ்டரையா நம்ம நல்லா அழகா நடத்துறாங்க. ஆனா ஒருத்தரும் வந்து அர்ப்பணிக்கிறோமா ஆராதிக்கிறோமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. சம்டைம்ஸ் என்னையே எடுத்துக்கிறாங்களோ ஃபைனான்ஸ் லேட்டா வந்துடும். அப்ப ஆராதனை மிஸ் ஆயிடுது. சும்மா வந்து பேபி சாக்கி சொல்லிடுறோம். ஆனா நம்ம மனசு நம்ம இருதயம் அப்படியே மெய் மறந்து அவர் ஆராதிச்சிருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. அவரை ஆராதிச்சோம்னாக்கா அவருடைய பிரசன்னத்துக்கு உணராம நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம். அவரை ஆராதிச்சுன்னா நமக்குள்ள வந்து ஒரு மாற்றுதல், ஒரு சேஞ்சஸ் காணப்பட்டிருக்கும். ஏசப்பட்டு போனதுனால ஏசப்பா வந்து சொல்லலை, இது பண்ணி இது பண்ணாதனால ஏசப்பா சொல்லவே இல்லை. அவரிடத்துல போகும்போதே சேஞ்சஸ் அப்படியே காணப்பட்டுச்சு. அவரிடத்துல போகும்போதே அற்புதங்கள் நடக்கப்பட்டது. அவரிடத்துல போகும்போதே ஐயோ என் பாவம் நான் தப்பு பண்ணிட்டேன் உணர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அவருடைய சமூகத்துல நின்றுட்டாங்க. அப்போ இன்னைக்கு அவரிடத்துல நம்ம போறதுக்கு வர்ஷிப் பண்றதுக்கு முதலாவது வந்து நம்முடைய ஆல்டர், நம்முடைய பலிபீடம் வந்து கரெக்டாக கட்டப்பட்டிருக்கிறதான்னு நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பலிபீடம்ன்றது வந்து அவருடைய சமூகத்துக்கு வரதுக்கு முன்பதாக நம்ம பலிபீடம் வந்து என்ன இருக்கணும்னாக்கா கட்டப்பட்டிருக்கணும். அதுல பெரிய பெரிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. எலியா தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து ஃபயர் கொண்டு வந்தாரு.
பலிபீடத்தை என்ன பண்ணாரு? அந்த பலிபீடத்தை என்ன பண்ணாருனாக்கா கரெக்டா இருக்குதா, நேர்த்தியாக கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமா இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணாரு? அப்போ இன்னைக்கு அவர் ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய பலிபீடங்கள் அது வந்து கரெக்டா இருக்குதான்னு சொல்லி பார்க்க வேண்டிய ரியலைசேஷன் நம்ம ரியலைஸ் பண்றது அவங்க தான் என்ன பண்றோம், அவங்க தான் பார்த்துக்கணும். இன்னொருத்தர் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய பலிபீடங்கள் வந்து சரியா இருக்குதான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நம்முடைய பலிபீடங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா டெக்கரேஷன்ஸோட பெரிய பெரிய எல்லாம் காரியங்களோட அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல அந்நிய அக்கினினா கூடாது, அதெல்லாம் வரக்கூடாது. இப்ப நம்ம வீட்டுல இருந்தா ஒரு அக்கினி என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு வர முடியாது. அக்கினி அதுக்கு வந்து பரலோகத்துல இருந்து என்ன பண்ணோம், வரப்போம். அப்ப அந்த பரலோகத்தின் அக்கினி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆவியானவருடைய அக்கினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பலிபீடத்தை முதலாவது என்ன பண்ணணும்னாக்கா வர்ஷிப் பண்றதுக்கு நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். அப்ப அது எப்படி நம்ம சரிப்படுத்திக் கொள்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பலியர் பண்ணலாம் வந்து பார்க்கும்போது ரத்தத்தினாலதான் என்ன பண்றாங்க, அந்த பலிபீடத்துல வைத்து அட்டான்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ரத்தத்தினால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய சமூகத்துல என்ட்ரி பண்ண முடியும். ஏன்னாக்கா வந்து ஆதாம் ஏவாள் அந்த ஃபால் அந்த அவங்க வந்து விழுந்துட்டதுனால வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த ரத்தம் என்ன ஆச்சு, சிந்தப்பட்டது. அதே போலதான் அவருடைய சமூகத்துல மறுபடியும் வரணும்னாக்கா ரத்தம் சிந்தப்படணும். அப்போ அந்த பலிபீடத்தை சரி பண்றதுக்கு நம்ம அவருடைய ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா தான் அந்த பலிபீடத்தை என்ன பண்ண முடியும், நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். அப்போ கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு, பலியானார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக என்ன, நம்முடைய பாவத்துக்காக அவர் பாவம். அப்ப நம்முடைய பாவத்துக்காக தான் என்ன பண்ணாரு, அவரு அந்த கொடூரமான சிலுவையில வந்து அவர் மரித்தார். அப்ப இன்னைக்கு நம்முடைய பலிபீடங்கள் வந்து சுத்தமாக்கணும், அது சரிப்படுத்தணும்னா யாருமே கிடையாது, அதுக்காக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பலிபீடத்தை என்ன பண்ண முடியும், சுத்தமாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா அது சுத்தமாக்குறதுக்கு நம்மள என்ன பண்ணணும்னாக்கா ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம ஒப்பு கொடுக்காத அந்த பலிபீடத்தை என்ன பண்ண முடியாது, சரிப்படுத்த முடியாது. அப்ப அந்நிய அக்கினினா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வர்ஷிப் டைம் தான் நம்ம ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்போம். வீட்டுல என்ன பண்ணலாம், சமையல் என்ன பண்ணுவோம், அப்பதான் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் என்னாகும் வரும். அப்பதான் நம்ம கஷ்டத்தை நினைச்சு என்ன பண்ணிட்டு இருப்போம், ஆராதனை செலுத்திட்டு இருப்போம். ஆனா நம்ம பார்க்கும்போது ஆனா அழுவுறது தப்பு கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கஷ்டங்கள் வந்து கர்த்தரிடத்துல சமைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா வர்ஷிப் பண்ணும்போது வர்ஷிப்ன்றது வந்து கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம மகிமைப்படுத்துறோம். ஆனா அந்த மகிமைப்படுத்துற நேரத்துல நம்முடைய நேரத்தை எடுத்துக்கிறோம். நான் சொல்றது எதுவுமே புரியுது, அவரை ஆராதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கஷ்டங்களை நினைச்சு நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம். ஆனா பார்த்தா ஐயா வந்து ஒரு பாட்டா கர்த்தரை மகிமைப்படுத்துற பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஏதோ நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆராதிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த அந்நிய அக்கினி என்ன பண்றோம், கொண்டு வரும். அப்ப ஆராதனை டைம் தான் நம்ம வந்து அலங்கரிச்சுட்டு ரொம்ப இதா இருக்கும். அதே போல நம்மளை காமிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், சில டைம்ல ஆராதனை செலுத்துவோம். நாங்க படிக்கும்போது ஒரு பெரிய கொயர்ல இருந்து எல்லாருமே டேலண்டடா இருப்பாங்க. அப்ப உண்மையா ஆராதிக்கிறோமா இல்ல அந்த டேலண்ட் மாத்திரம் நம்ம காமிக்க வந்தோம்னு ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. அப்ப இன்னைக்கு என்னன்னாக்கா நிறைய வந்து வெளி அலங்காரம் வந்துருது, ஆனா உள்ள அலங்காரம் பரிசுத்தம் வந்து காணாத போயிடுச்சு. நம்முடைய கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்துவ மக்களுக்குள்ள பரிசுத்தம் காணாத போயிடுச்சு. ஆனா மீதி எல்லாமே இருக்குது. நேர்த்தியா பாடக்கூடிய வாய்ஸ் கூடிய பீப்பிளை கொண்டு வருவாங்க. அங்க நான் படிச்ச இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் தி டேலண்டட் பீப்பிள் தான். அவ்வளோ அழகா வாசிப்பாங்க, அவ்வளோ அழகா மியூசிக் எல்லாம் நேர்த்தியா அழகா பண்ணுவாங்க. ஆனா நானும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஒரு செட் ஆஃப் பீப்புள். அப்போ ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுவாங்க, இவ்வளோ அழகா மியூசிக் வாசிக்கிறாங்க, இவ்வளோ டேலண்டடா இருக்கிறாங்க, ஆனா இந்த ஒரு சின்ன காரியத்துல அவங்க வீக்கா இருக்காங்க, இந்த சின்ன காரியத்துல வந்து அவங்க விட்டு போயிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ
அவ்வளோ டேலண்டடா இருக்கிறாங்க, அவ்வளோ மியூசிக் வாசிக்கிறாங்க, அவங்க தான் லீட் பண்றாங்க. ஆனா வந்து உள்ள என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லை. அப்ப இன்னைக்கு இது உங்களுக்கு மாத்திரம் மெசேஜ் கிடையாது, நாங்க நடத்துற நாங்களும் வந்து பரிசுத்தமா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு பார்க்கிறாரு. எனக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சங்கீதத்துல நம்ம படிச்சோம், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்னுடைய வசனம் சொல்லுது. அப்ப பரிசுத்த அலங்காரத்தோட தான் என்ன பண்ணோம், தொழுது கொள்ளணும். அப்ப வந்து கேரன் ஏபல் கூட என்ன பண்ணாங்க, ஆஃபரிங் கொடுத்தாங்க கர்த்தருக்கு. ஆனா வந்து ஒருத்தர் ஆஃபரிங் ஆகல, அக்செப்ட் ஆகல. எனக்கு அது உயிருள்ள காரிக்க முழு மனசோட என்ன பண்ணல கொடுக்கல. அப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய ஆராதனை வந்து முழு மனதோட நம்ம கொடுக்குறோமா, முழு இதயத்தோட நம்ம கொடுக்குறோமா, அதே போல வந்து ஒரு பரிசுத்தத்தோட அவரை நம்ம தொழுது கொள்கிறோமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம அவர் ஆராதிக்க வரும்போதோ முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, பரிசுத்தத்தோடு என்ன பண்ணலாமோ அவருக்கு ஆராதனை செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதே போல வந்து அவருடைய வசனம் சொல்லுது, யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. அப்போ அவருடைய வசனத்துல 24ஆம் வசனத்துல சொல்லுது, அவர் எப்படி ஆராதிக்கணும்னாக்கா ஆவியோட உண்மையோட ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும், ஆவியோட உண்மையோட. அப்போ வசனம்லாம் வந்து அப்படியே நம்ம பார்க்க வேண்டியதுதான். சில டைம்ல வந்து சும்மா வேற வேற கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா கிரீன் கலர் கிளாஸ்ல பார்த்தா கிரீனா தெரியும், எல்லோ கலர் கிளாஸ்ல பார்த்தா அந்த பக்கம் எல்லோவா தெரியும். சில வசனம்லாம் நமக்கு எப்படி சாதகமா இருக்குதோ அப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம் பார்த்துருவோம். ஆனா வசனம் சத்தியம் சத்தியமாகவே என்ன பண்ணணுமோ படிக்கணும், நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி வசனம் சொல்றது ஆவியோட உண்மையோட ஆராதிக்கணும் வசனம் சொல்றது. அப்ப ஆவின்றது ஒண்ணு இல்ல, ஆவியானவரோட கூட நம்ம என்ன பண்ணணும், சேர்ந்து ஆராதிக்கணும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள அவருடைய அக்கினியா நம்மளோட இருக்கணும். அதே போல ஆவியோட ஆராதிக்கும் போதோ உண்மை காணப்படணும். உண்மைன்றது அது ரெண்டு விதமா இருக்குது. வசனம் தான் அது என்னது உண்மை. அப்போ நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னா வசனத்தின் பிரகாரமாக தான் இருக்கணும். இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா பாடல் அப்படி நம்ம பாட்டுக்கு பாடிட்டு நான் என்ன நடிக்கிறேனோ அதை நான் சொல்லிட்டு தான் பண்ணிடுறேன், போயிடுறேன். அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படி வசனம் சொல்றேன். அப்படி வசனம் எப்படி சொல்றாக்கா நம்ம எப்படி ஆராதிக்கணும்னாக்கா அவருடைய வசனத்தின் பிரகாரமாகவும் நம்ம ஆவியில் ஆராதிக்கணும். அப்ப அவர் ஆராதிக்கிறவங்க வந்து கொஞ்சாக அவருடைய வசனத்தின் பிரகாரமா நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வந்து அவர் ஆராதிக்கும் போதோ பரிசுத்தத்தோட ஆராதிக்கணும். அடுத்ததாக வந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கணும். அதே போல வந்து அவர் எப்படி ஆராதிக்கணும்னாக்கா நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் வந்து காணப்படணும். அப்ப அந்த பரிசுத்தம்ன்றது வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாவத்துல இருந்து என்ன பண்ணணுமோ விடுவிக்கப்படணும். அதே போல அந்நிய அக்கினி நமக்குள்ள ஆராதிக்கும் போது ஒரு சின்ன பெருமை, நம்ம ஆராதிக்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள், நம்ம ஆராதிக்கும் போது தேவையில்லாத சிந்தனை, மற்றவங்களை பத்தி குறையா பேசுறது, மற்றவங்களை பத்தி பின்ன குறையா என்ன பண்றோமோ பேசிட்டு போய் ஆராதனை பண்ணும்போது அந்த ஆராதனை என்ன பண்ணாது, அக்செப்டபிளா இருக்காது. அப்ப நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னாக்கா அவருக்கு பிரீதியா இருக்கணும், அது ப்ளீசிங்கா இருக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும், நம்ம சபையா ஒரு டிசிஷன் எடுக்கணும். கர்த்தர் ஆராதிக்கும் போது என்ன பண்ணணுமோ பரிசுத்தத்தோட ஆவியானவருக்கு என்ன பண்ணணுமோ ஒப்பு கொடுக்கணும். பாடல் பாடி ஆராதிக்கும் போதோ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மெயின் மறந்து கர்த்தர் என்ன பண்ண முடியும், ஆராதனை செலுத்த முடியும். அடுத்ததாக பார்ப்போம் ரோமர் 12:1 படிப்போம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள்.
புத்தி உள்ள ஆராதனை எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ பரிசுத்தமும் லிவிங் சாக்ரிஃபைஸ். அது மறுபடியும் ஒரு வாட்டி தமிழ்ல படிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக என்ன பண்ணணும்? நம்மள ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஜீவ பலியாக என்ன பண்ணிட முடியாது? ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு எல்லாருமே மாம்சத்திலே வாழ்றதுக்கு தான் என்ன பண்ணணும்? நமக்கு பிடிக்கும். எனக்கு இந்த உலகத்துல நம்ம ஆவியிலே வாழ முடியுமா? சொல்லுங்க, கேட்க இல்ல ஆவியில நடந்து அப்படியே போயிட்டு இருக்கீங்களா நீங்க? இந்த சரீரத்தோட தான் என்ன பண்றோம்? நம்ம நமக்கு வலினான்றது தெரியும், கஷ்டம்ன்றது தெரியும், சந்தோஷம், எமோஷன்ஸ், வில் எல்லாமே என்ன இருக்கு? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு ஜீவ பலியா வந்து நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னாக்கா நம்முடைய பாவ வாழ்க்கை, நம்முடைய குறையான காரியங்கள், நம்ம மற்றவங்களை வந்து தீங்கு பேசுறது, இந்த வாய் தீங்கு மற்றவங்களை குறித்து பேசும், மற்றவங்களை குறித்து கெட்ட வார்த்தை பேசிட்டு கர்த்தரை எப்படி இந்த வாய் ஆராதிக்கும்? நான் சொல்றது கரெக்டா இல்ல நீங்க சொல்றது சரியில்லைன்னு சொல்லுங்க. அப்ப இந்த வாயில என்ன ஆகுது? மற்றவங்களை குறை பேசிடுறோம், மற்றவங்களை கெட்ட வார்த்தையில பேசுறோம், மற்றவங்களை திட்டுறோம், நம்மளை காயப்படுத்திடுறோம். அதே போல பாவமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருது, நம்ம சிந்தையிலிருந்து வருது. ஆனா இதே ஆவி இந்த வாய் வந்து கர்த்தரை துதிக்கணும்னாக்கா எப்படி முடியும்? அப்போ உயிருள்ள ஜீவ பலியை நான் ஒப்பு கொடுக்கணும்னாக்கா இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்னாக்கா சாவ ஒப்பு கொடுக்கணும். செய்யாதனா செய்யணும்ன்றது தான் மனுஷனுடைய சுவாபம். அப்போ ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும்னாக்கா ஐயோ அப்ப நான் என்னுடைய எல்லா காரியங்களும் என்னுடைய மாம்ச காரியங்களை என்ன பண்ணிடணும்? விட்டு கொடுக்கணுமே. அவங்க பெருசா நான் பெருசா நான் தான் பெருசு அப்படிதானே நம்ம எப்பவுமே நினைச்சுக்கிறோம். நம்ம சொல்லனா கூட நம்மளுடைய நினைவுல அப்படிதான் இருக்குது. எனக்கு நம்ம மனுஷன் அவங்க யார்? நான் தான் பெருசு, நான் தான் தெரியலாம். அந்த மாதிரி என்ன பண்றோம்? நம்ம எண்ணத்தையோ வாயிலையோ என்ன பண்ணிடுறோம்? பேசிடுறோம். ஆனா இந்த வாய் வந்து எல்லாம் பாவமான காரியத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இந்த வாயிலையும் இருதயத்திலையும் கர்த்தரை துதிக்கணும்னாக்கா இது கூடுமா கூடாது? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பரிசுத்தமா அவரை ஆராதிக்கணும்னாக்கா நம்மள என்ன பண்ணிக்கணும்? ஜீவ பலியாக ஒப்பு. இதுதான் வந்து என்ன ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்காரு. அது படிங்க. புத்தி உள்ள ஆராதனை. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன நினைச்சோம்? ஆராதனை ஒரு 2 பாட்டு பாடுவாங்க, கை தட்டி பாடி கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லி ஒரு 10 சோத்திரம் போட்டா முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா சோத்திரம் முடிஞ்சிச்சு. ஆசை தோசை அப்பளோட மாதிரி ஹல்லேலூயா சோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் அவ்வளவுதான், எல்லாருக்கும் தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா உயிருள்ள ஆராதனைன்றது வந்து நம்முடைய எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்ல வருது. நம்ம ஜஸ்ட் இங்க இருக்கும்போது மாத்திரம் கிடையாது. ஒருவேளை என்ன மாதிரி பாத்ரூம் சிங்கரா இருந்தீங்கன்னா அங்க கூட பாடுவோம், பாட்டு மாத்திரம் தான் பாடிட்டு இருப்போம். ஆனா உயிருள்ள ஆராதனையா இருக்க முடியாது. அப்ப உயிருள்ள ஜீவ பலியா நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆராதனை வந்து உயிர் இருக்கணும்னாக்கா நம்முடைய மாம்சங்களால என்ன ஆகுறோம்? சாவும். ஆராதிக்கும் போது சம்டைம்ஸ் பெருமைன்றது என்ன ஆகுது? வருது. ஓ நல்லா நம்ம இன்னைக்கு ஆராதனை செஞ்சுட்டோம், அது நமக்கு ஒரு சின்ன பெருமை. அப்பயே அவுட் நீங்க நாங்க என்ன ஆயிடுறோம்? அவுட் ஆயிடுறோம். அந்த ஆராதனை போயிட்டு இருக்குது. அந்த எண்ணத்துல அடி ஒரு சிந்தனை ஒரு பெருமை வந்து அதனாலதான் வந்துச்சு, கீழே வந்துச்சு, அவ்வளவு போச்சு. மவுண்டன் மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம நார்மல் வாழ்ற லைஃப்ல கூட எல்லாம் என்னதான் பண்ணுவாங்க? முன்னோக்கி தான் போவாங்க. பின்னோக்கி போவீங்களா? யாராச்சும் பின்னோக்கி போட்டா எனக்கு பிடிக்கும்னு சொல்றீங்க மட்டும் கொஞ்சம் வேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அலையில தேவை வேர் பண்ணி பார்ப்போம். அப்ப எல்லாருக்குமே முன்னோக்கி போறதுக்கு தான் என்ன ஆகும்? பிடிக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில
ஆயிடுது, அவுட் ஆயிடுது. அப்ப பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். அப்ப பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காது இருக்கணும்னாக்கா நம்முடைய மாம்சங்கள் என்ன ஆகணும்? மாம்சங்கள் என்ன ஆகணும்? சாகணும். ஆனா மாம்சம் சாகுறது சுலபமான காரியம் இல்லை. ஆனா அதுக்கு யாருடைய உதவி நம்ம கேட்கணும்னா ஏசப்பாவுடைய உதவி. இது மட்டும்தான், அவருடைய வார்த்தையை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், இதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, வெள்ளம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கும்போது பரிசுத்தத்தோட ஆராதிக்கணும், உண்மையோட ஆவியோட உண்மையோட ஆராதிக்கணும். அதே போல ஜீவ பலியாக என்ன பண்ண நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய மாம்சத்தெல்லாம் அவர் பாதிப்பு வச்சு மாம்சம் சாவுறதுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும், வீருல ஆராதனை நம்ம கொடுக்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம எப்படி ஆராதிக்கணும்னாக்கா முழு உள்ளத்தோடு என்ன பண்ணணும், அவரை ஆராதிக்கணும். சங்கீதம் 86:12 என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து, உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். அப்போ முழு இதயத்தோடு துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அப்போ முழு இதயத்தோட என்ன பண்ணணும், அவரை துதிக்கணும், அவர் நாமத்தை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அப்போ நம்ம முழு இதயத்தோட துதிக்கணும்னாக்கா நம்முடைய இருதயம் மாம்சக்குரியதோ நம்முடைய இருதயங்களோ உலக பிரகாரமான காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி நம்முடைய இருதயம் எதனால நிரப்பப்பட்டிருக்கணும்னாக்கா அவருடைய அன்புனால என்ன பண்ணிருக்கணும், நிரப்பப்பட்டிருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரை முழு இருதயத்தோட என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். அப்போ அவருடைய சமூகத்துல முழு உள்ளத்தோட முழு பலத்தோட முழு இருதயத்தோட என்ன பண்ண அன்பு. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த வர்ஷிப் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, மோசேயோட காலத்திலே சொன்னாங்க. அப்போ அவங்க பலிபீடத்தை இது பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மவுண்டன் போனாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜனங்களை எங்க அவர் ஆராதிக்க வைக்கிறாங்கன்னாக்கா பாட்டம் அந்த டாப் மவுண்டன் மேல போடாம கீழே இருந்துட்டு பண்றாங்க. அப்ப அது கீழே என்ன ஆகுதுனாக்கா ஒரு பலிபீடத்தை முதல்ல அது என்ன பண்றாங்க, செடிப்படுத்தி அவர் சமூகத்துக்கு வராங்க. அப்ப அந்த காலத்துல ஆடுடைய ரத்தம், ஆனிமலுடைய ரத்தத்தை என்ன பண்ணிருக்குது, சிந்தப்பட்டு அந்த பலிபீடத்துல பூசும்போது தான் என்ன பண்ண முடியும், ஆஃபரிங்ஸ் கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது. ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக என்ன பண்ணாரு, பலியாயிட்டு அவருடைய ரத்தத்தை பூசி என்ன பண்றோம், அவருடைய சமூகத்துல போறோம். அப்ப இன்னைக்கு என்ன பண்றோம்னாக்கா பாவம் மன்னிப்பு ஜபெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு எசப்பாம் சோத்திரம் 2 பாட்டு பாடிட்டு என்ன பண்ணிடுறோம், இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணிடுறோம், வர்ஷிப்ல முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் இல்லாதபடிக்கு இன்னும் அவரோட என்ன பண்றோம், நெருங்கி வரணும். அப்போ மோசே அவங்க மேல போகும்போதோ என்ன ஆகுதுனாக்கா ஜனங்கள்லாம் ஆராதிச்சாங்க. ஆனா மோசே அவங்க மேல போயிட்டு உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணல, மேல போறது என்ன ஆயிட்டாங்க, அவங்க பேக் ஸ்லைடிங் பின்வாங்கி போயிட்டாங்க. பின்வாங்கி போனதுனால திரும்ப என்ன ஆச்சுனாக்கா ஆடு அவங்களுடைய தோடு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாங்கனாக்கா ஒரு கேப் செஞ்சு அதை என்ன பண்றாங்க, ஐடல்ல வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஐயா அழகா நடத்துறாங்க, நம்மளும் என்ன பண்றோம், வர்ஷிப் பண்றோம், கை தட்டி பாடுறோம், நம்மள ஏசப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆனா மறுபடியும் சர்ச் விட்டு வெளியே போனோடனே என்ன ஆயிடுது, உலகம் நமக்குள்ள வந்துடுது. அப்ப இந்த எகிப்துல இருந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க இந்த இஸ்ரேலைட்ஸ், வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் எங்களுக்கு ஒரு என்ன வேணும், கடவுள் வேணும்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன பண்றோம்னாக்கா வர்ஷிப் போது 4-5 பாடல்கள் பாடி ஆராதிச்சுட்டு அவ்வளவுதான், உங்களோட ஆராதனை முடிஞ்சு போயிடுறோம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய ஆராதனை நம்ம அவரை மகிமைப்படுத்துறது எப்பொழுதுமே தொடர்ந்து நம்ம அவரை செஞ்சு கொண்டே இருக்கணும், அவரை ஆராதிச்சு கொண்டே இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருந்துக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கும்போது என்ன ஆயிடுதுனாக்கா மாம்சமான காரியங்களும் மறுபடியும் என்ன பண்ணிடுது, நமக்குள்ள நம்ம ஒருவேளை சொற்பங்கள் ஆராதிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவரை காட்டிலும் மீதியான காரியங்கள் என்ன பண்ணிடுவோம், முதல் வச்சிடலாம். சபைக்கு வர்றதை காட்டிலும் முதல் காரியம் மற்ற காரியங்கள் என்ன பண்ணிடலாம், வச்சிடலாம். ஆராதிக்கும் போது ஆராதனை செலுத்துற மாதிரி தான்
சுத்தி அந்த பிரசன்ஸ் காணப்பட்டுச்சு, ஆண்டுடைய பிரசனை காணப்பட்டுச்சு. ஒரு ஆடு மாடு கூட என்ன பண்ண முடியும், கிட்ட வர முடியல. ஆடு மாடு கூட கிட்ட வர முடியலனாக்கா அங்க என்ன ஆயிடுச்சு, அந்த ஆடு மாடுகள் வந்து ஆடு மாடுகள் என்ன ஆயிடுச்சாமா, செத்து போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டுடைய அவர் ஆராதிக்க அவருடைய பிரசனத்தால் நம்ம நிரப்பும் போதோ மாம்சமான காரியங்கள் அவருடைய அக்கினி என்ன பண்ணிடும், சுட்டெரிச்சிடும். ஆனா நம்ம தான் ஆராதனையே என்ன பண்ணல, கரெக்டாக செலுத்தவே. அப்ப எப்படி அவருடைய பிரசனத்தால மூடப்பட்டிருக்கோம், அப்படி பிரசனத்தினால மூடப்படலனாக்கா எல்லாம் வேற அக்கினி என்ன பண்ணிடும், அந்நிய அக்கினி வந்து இந்த அக்கினி என்ன பண்ணிடும், நம்மள சுட்டுடும். அப்ப இன்னைக்கு வந்து அப்படி பிரசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும்னாக்கா ஆராதனை என்ன பண்ணணும், முழுவதோட இடத்துல நம்ம செலுத்தணும். அதே போல வந்து சாலமோனுடைய ஆலயத்துல வந்து ஷெக்கினா மகிமை இறங்கும் போதோ அந்த ஆசாரிப்பவர்கள் கூட என்ன பண்ண முடியலையா, காண முடியாது இருந்துச்சான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை வந்து அவர் ஆராதிக்கும் போதோ மட்டும் வந்து என்ன பண்ணோம், கர்த்தரை அஞ்சு கொள்ளணும். 96 சங்கீதம் 3ஆம் வசனம் படிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். அப்போ ஜாதிகளுக்குள்ளும் சகல ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவருடைய அதிசயங்களை சொல்லுவோம். முதல்ல அவர் ஆராதிக்கும் முதல்ல அந்த அதிசயம் என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். அவருடைய எண்ணமே நமக்குள்ள இல்லைன்னா நம்ம என்னத்த பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது அதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு வந்து ஆராதனை செலுத்துறதுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையா இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆராதனையா இருக்குது, வசனத்தின் பிரகாரமா நடக்கும்போது, பரிசுத்தமா இருக்கும்போது, அவருக்கு பிரீதியா இருக்கும்போது, நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரீதியா இருக்கும்போதோ, அவரை துதிக்கும் போது நிறைய ஜனங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம கிட்டி சேர்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு ரியல் நடந்த கதையோட நான் முடிச்சிருக்கேன். பாஸ்டர் வெஸ்லின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அவங்க நிறைய வர்ஷிப் சாங்ஸ் நிறைய நடத்துவாங்க. அப்போ ஒரு காலேஜ் போற ஒரு பையன் இருந்தாங்கன்னா அவங்க காலேஜ்ல வந்து ஒரு பாட்டு போட்டி நடக்குது. அதுல எல்லா பாட்டுமே நீ பாடலாம், ஈவன் ரிலிஜன் சாங் பாடலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, அந்த பேரை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தம்பியை என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேரை கொடுத்துட்டு நான் பாடுறேன் சார், ஆனால் கிறிஸ்டியன் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிப்பா, என்ன கடவுள் நேம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, என்கிட்ட ஜென்ரலா பாடுறதுனால அது மட்டும் நீங்க பாடாதீங்க. சரி சார்ன்னு சொல்லி தான் பாடுறாரு. அந்த தம்பி பாடுறாங்க. அப்ப அந்த தம்பி என்ன பாட்டு பாடுறாங்கனாக்கா, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். அந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியும். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர்ன்னு சொல்லி பாடுறாரு. அவர் பாடும்போது எல்லாமே மிக்ஸ்டா இருக்கிற பீப்பிள் தான். காலேஜ்ல வந்து வேற கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க, இந்து வருவாங்க, முஸ்லீம் வருவாங்கலாம் கிடையாது, எல்லா ஜனமும் வராங்க. அப்போ பரிசுத்தர் 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 பாடும்போதே எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அவர் அப்படியே ரெஃபரன்ஸ், அந்த பிரசன்ஸ் வந்து அங்க காணப்படணும். அவர் வந்து என்ன பண்ணல, எந்த பேர் எழுதல, ஆனால் பரிசுத்தர் 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 அந்த தம்பி பாடும்போதோ காட்ஸ் பிரசன்ஸால ஃபில் ஆகி அந்த ப்ரொஃபஸரை கேட்குறாங்க, இதான்ப்பா இந்த மாதிரி எவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு, அவர் மேலே பிரசன்ஸ் என்ன பண்ண முடியல, சொல்ல தெரியல, ரொம்ப அருமையா இருந்துச்சுப்பா பாட்டு. ஜனங்கள் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க கொஞ்ச நேரம், உண்மையாவே இதாக இருந்துச்சு. அப்போ கர்த்தரை நாங்க பார்த்தோன்ற இது என்னாச்சு, அவர் மற்ற உலகத்த ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவருடைய நாமத்தை பாடும்போதோ, அவர் நாமத்தை புகழும் போதோ, அவர் நாமத்தை உயர்த்தும் போதோ மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவரு அறிஞ்சு கொள்வாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் போய் மைக் வச்சுனா பண்ண முடியாது, பாடி ஆராதனை பண்ணி மற்ற ஜனங்கள் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கைய ஒரு ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போதோ, நம்முடைய வாழ்க்கைய அந்த ஆராதனையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போதோ மற்ற ஜனங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவர் தான் மெய்யான தேவன் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவருடைய சமூகத்துல வருவாங்க. அப்ப நீங்களும் நானும் எப்படி வாழணும்னாக்கா, இது சொல்வது எனக்கே பயமா இருக்குது. கர்த்தருக்கு பிரியமா பரிசுத்தமா
பாட பாட என்ன ஆச்சுனாக்கா அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ன ஆச்சுன்னா ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நம்ம போய் வெளியே பாடணுன்ற அவசியம் இல்லை. ஆனா ஆராதனைன்றது வந்து நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையா கர்த்தருக்கு ஜீவ பலியாக நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படியே கண்களை மூடி நீர் பரிசுத்தர்னு சொல்லுங்க. பரிசுத்தர்னு சொல்றது என்னத்துக்கு? அவர் பரிசுத்தரா இருக்கிறார். ஆனா நம்மளும் அவர் பரிசுத்தப்படுறதுக்காக தான். எல்லா கைகளை உயர்த்தி கண்களை மூடி அப்பா நீர் பரிசுத்தர்னு சொல்லுங்க. நீர் பரிசுத்தர் எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா நீங்க பரிசுத்தர்னு சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி. எஸ்அப்பா ஒரு ஜீவ வழியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா முழு உள்ளத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க எஸ்அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் வர்ஷிப் ஏதோ ஆண்டவரே மாம்சமாக பண்ணிட்டு போகாதபடிக்கு ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் எஸ்அப்பா சத்தியத்தோடும் ஆண்டவரே ஆராதிக்க பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சபையா ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வாயில திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிச்சுட்டு போங்க. அவரோட பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம். வாயளவுக்கு பாட்டு பாடிட்டு போறது கிடையாது. இன்னைக்கு பாட்டு பாடி தான் ஆராதனை செலுத்தணும் இல்லை. கொஞ்ச நேரம் வாயில திறந்து துதிங்க. எஸ்அப்பா மகிமைப்படுத்து. கொஞ்ச நேரம் ஏஞ்சி நிற்போமா? ஒரு 5 minutes மாத்திரம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் எப்பொழுதுமே நம்ம ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். எஸ்அப்பா எனக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவோம். நீங்க ஆராதனை செலுத்தும் போதே உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளை கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுங்க. ஒரு 5 minutes கர்த்தருக்கு உங்களுக்கும் கர்த்தரத்துல போய் கொஞ்ச நேரம் எஸ்அப்பா ஆராதிக்கிற மனதார ஸ்தோத்திரிங்க. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நம்ம வருது 1.5 hours. இது கூட நம்ம கர்த்தருக்கு செலுத்தலைனாக்கா நம்ம வந்து பிரோஜனம் இல்லை. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஃப்ரீயா விடுங்க. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. நான் கூட பாட போறேன். கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. மனசார ஒரு பாடல் பாடுங்க. மனசுல இருந்து ஒரு பாடல் பாடுங்க. ஹல்லேலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு நமக்காக செஞ்சிருக்காரு. எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு அழகானவர். பரிசுத்த தேவன், மகத்துவம் உள்ள தேவன், அழகுள்ளவர், பூரண அளவில் அவர் போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவரை கொஞ்ச நேரம் அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி அவரை கொஞ்ச நேரம் ஆராதிங்க. ஹல்லேலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தர்னு சொல்லுங்க. ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Oh rabashadara karabasitara. Oh நீ பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. இந்த worship இங்கே நிற்க கூடாது. இந்த ஆராதனை
ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூட உங்க மனசுல அவரை ஆராதிச்சுட்டே இருக்கணும். அவரை தான் பெருசா வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அவரை தான் பெருசா வைக்கணும். அவரை விட்டுட்டு எதுவுமே பெருசு கிடையாது. அவரை விட்டுட்டு எதுவுமே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் டு காட். Thank you Jesus. அப்பா ஆராதிச்சுட்டு அவரே மகிமைப்படுத்துகிறோம். ஓ கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. அப்பா இந்த வார்த்தை நீங்க ஆசீர்வதித்தபடியா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Hallelujah. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் உண்மையாக வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் கொடுத்திருக்கிறீங்க. உள்ள ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமென் உண்மையோடும் கருத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் முழு உள்ளத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கும்படி கொடுப்போம். பல்லவிதம் பாடப்போம். பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து கர்த்தரை கனப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். Praise the Lord. சார்ந்த பாடுவோமா? Praise the Lord. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற வரைக்கும் இந்த ஆராதனை அப்படியே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர்களோடு இருப்பாராங்க. நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர்மார் கடைசி ஜெபத்தை இருப்பார்கள். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படி ஒரு மனப்பட்டவர்களாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். స్తోత్రం జరుగుతున్నాం. స్తోత్రం துதிக்கிற ராஜா, மக்கு ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம். நேற்று நின்று மாறாதவராய் இருக்கிறவரை மக்கு ஸ்தோத்திரமையா. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறையா.
மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், ஆசச்சோதரே மக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நல்ல அருமையான ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்தபடினால நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா. மக்கு ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மக்கு நன்றி. மகிமையின் தேவரே மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்கள் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுற எந்த ஸ்தானத்திலும் நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறபடியாக ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஞான நாளிலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை கொடுத்தபடினால் நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆராதனை பாடல் போதிய கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ராஜா. பாடல்களினாலும் நாம பாடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அப்பா நீங்கள் கருவை செய்தபடினால எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம். ஆராதனை பொருத்தினோம் ஆண்டவரை மகிமைப்படுத்தபடினால் உங்கள் பிரச்சனை கடந்து வந்தபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஆராதனையை ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கத்திரை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பரிசுத்தமாய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுது வைத்தாங்க ராஜா. கர்த்தாவே எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய கவலைகள் ஒரு நாளுமே ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது ஐயா. ஆண்டவரே எங்களை முழு மனதோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் விரும்புகிறதான பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுக்குள்ள விளங்கணும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே தரிசிக்க முடியாத ஆண்டவரே. எங்களை இன்னும் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாளாய் எங்களுடைய ஜீவியத்தில் உள்ள வார்த்தையிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முழுமையிலும் ஆண்டவரே பரிசுத்தர்களாய் நாங்கள் விளங்க. நடக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தர்களாய் விளங்க. கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யணும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா விதமான கர்த்தாவே காரியங்களை நீக்கி போட்டு எங்களை பலப்படுத்தி குறைவுகள் நீங்கி எங்களை நிறைவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ பலன் தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாடு உள்ள சமுத்திரம் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கை கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கைகள் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறட்டும். தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய மரத்திலிருந்து வருமானத்திற்கும் சமத்துக்கு ஆண்டவரை காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவைகளிலிருந்து தான் அதிகமான நல்ல பலன்களை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளபடியாக கர்த்தாவை நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். முற்றிலும் உங்கள் சமூகத்தில் உள்ள கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாடுகள் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு தம்முடைய பிள்ளைகளாம் கடந்து செல்ல வேண்டும். நிறைவாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு பூரணப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதுபோல இந்த நாளிலும் தடைப்பட்டவர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டவர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் விளங்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்ய வேண்டும். என்ன தடைகளோடு வர முடியாத இருக்கிறாங்க அவருடைய தடைகளை நீக்கி போட்டு அவருடைய ஆர்வத்தோட பிள்ளைகளை பலப்படுத்தி வரும் நாட்களில் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதால் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஐயா ஆசீர்வதிங்க. நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 அப்படியே உட்கார்ந்து பாடலாமா? அல்லேலூயா. Praise the Lord. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே பாடுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. Hallelujah. 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 Praise the Lord. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர்களோடு இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். Hallelujah. Praise the Lord.